முத்தம்மாவா? உன் புருஷன் நல்ல எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்காரு. இது யாரு குழந்தை? யாருக்கு தெரியும்? எவ்வளோ ஒருத்தி பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்தா. ஆமா, விவரம் ஒண்ணும் சொல்லலையா? கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இத பார்த்து ஆனந்தான்னு கூப்பிட்டான், அவ்வளவுதான். அனாத சனியனுக்கு ஆனந்தன்னு பேரு வேற. கல்யாணி இங்க வா, இத வாங்கிட்டு. இரு இரு. என்ன இரு இரு? என்ன இது? துணி என்னதுங்க? விட மாட்டியே. நான் வர்றேன். ஆத்தா முத்தம்மா, பழைய முத்தம்மா. போய் தட்டு எடுத்துட்டு வாங்கடா. இருக்கிறத நிறந்து கொஞ்சம் கொஞ்சமா. எங்கடா பாக்குறீங்க? அனாதி பைய பிள்ளைகளா, ஏன் சாப்பாட்டையா மோப்பம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயம் எனக்கு வைத்த வரிதான். போச்சுந்தரி சீக்கிரம் போ. அங்கே ஏண்டா பாக்குறீங்க? இங்கதான் படைச்சிருக்கல, தின்னு தொலைங்க. மூக்கு பிடிக்க முடிஞ்சாச்சுல, அப்புறமே என்ன பறவை? எந்திரிச்சு போங்கடா, போங்கடா. ஆனந்தா, இதை கேட்காதே அதை கேட்காதேன்னு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு புத்தி சொல்லியே. இப்ப எங்களுக்கு பசிக்குதே, என்ன செய்யறது? போடா போய் கேளுடா. போடா அண்ணா. ஐயா, பசிக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும். என்னது? பசிக்குது, அதுக்கு இன்னும் கொஞ்சம். இப்படி கொண்டா, இப்படி கொண்டா. ஏண்டா உரிமை குரலாடா எழுப்புறேன்? ஒன்ன மாதிரி பசங்க எல்லாம் வளர விட்டா இந்த ஊரே கெட்டு போயிடும். இனிமே ஏதாவது என்கிட்ட வந்து கேப்பையா? 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 இதை சீக்கிரமா எங்கேயா கொண்டு போய் ஒளிச்சு வை, சீக்கிரம். கல்யாணி இங்க வா, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தலைவாரி விட்டு சும்மா தக தக தகன்னு கொண்டாந்து நிறுத்து. குழந்தைகளை, நம்ம எல்லாம் வாழ வைக்கிற தர்ம பிரபு தர்மலிங்கையாவுடைய மேனேஜர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் குழந்தைகளே. உங்களுக்கு சார், சார் நீங்க சிரமப்படாதீங்க சார், நீங்க உட்காருங்க, நானே பேசுறேன். அன்பான குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம விடுதியை நடத்திக்கிட்டு வர்ற முதலாளி ஐயாவுடைய 60வது பிறந்த நாள் விழா. குழந்தையே இல்லாத அவரு உங்களை எல்லாம் தன் குழந்தைகளா நினைச்சு உங்க எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. கதிரேசா, குழந்தைங்களுக்கு அந்த பொட்டலத்தெல்லாம் எடுத்து கொடு. சரியா? பொன்னப்பா போய் வாங்கிக்கப்பா. போராஜா போ, போப்பா போய் வாங்கி. ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவை நாங்களும் ரொம்ப பிரமாதமா கொண்டாடிட்டோம். இத பாருங்க, வடபாயாசத்தோட சாப்பாடு. இது பகல் உணவு, ராத்திரி ஐட்டமே வேற. முதலாளி ஐயாவோட பிறந்த நாள் விழாவுக்காக பையன்களுக்கு வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்ட வகையில் செலவு 111 ரூபாய். இந்தாங்க.
நம்ம முதலாளி கொடுத்தனுச்ச பலகாரத்துல பாதி வித்துட்டேன். வித்துட்டு நமக்காக ஸ்டோர் ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். ஏன் சுந்தரிக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆனா பலகாரத்தை பூட்டி வச்சா கெட்டு போயிடும். போய் எடுத்துக்கிட்டு வா. திம்பம். ஏற்கனவே தொந்தியும் தொப்பையுமா உடம்பு பெருத்து கிடக்குது. இதுல வேற கண்டபடி தின்னு தொலைச்சா சக்கரை வியாதி வந்துட போகுது. இப்ப மட்டும் சக்கரை வியாதி இல்லைன்னு யாருக்கு தெரியும்? சுந்தரி சுந்தரி போய் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு வா. நம்ம 2 பேரும் திம்பம் சுந்தரி. ராமு, ராமு, எதுக்காக அழற? எனக்கு வயிற்று பசிக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. ராமு, இது பட்டினி கடந்து பழக்கப்பட்ட வயிறு தானே. பல்ல கடிச்சிட்டு படுத்து தூங்கப்பா. இதோ பத்தியா, மத்தவங்க எல்லாம் தூங்கல, நாங்க யாரும் தூங்கல. எங்களுக்கு பசிக்குது. சோமு, இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். என்ன சொல்ற? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பட்னியா கிடக்குறது? அதுக்காக முதலாளி ஐயா நமக்காக கொடுத்தனுச்ச பலகாரத்துல பாதிய ஸ்டோர் ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்காங்க. அது எப்படியாவது திருடிட்டு வந்துடணும். ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது வயிறார சாப்பிடுவோம். திருடுறது பெரிய பாவண்டா. அது புஸ்தகத்துல எழுதி இருக்கிற பாடம். நம்ம மேனேஜரும் சுந்தரி அம்மாவும் நாள் தவறாம தான் திருடுறாங்க. அவங்களுக்கு என்னடா கேடு வந்துச்சு? நல்லா 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு பிள்ளையார் மாதிரி மொழு மொழுன்னு தான் இருக்காங்க. நீங்க வாங்கடா, திருட போலாம். உங்களை நான் போக விட மாட்டேன். வேணும்னா வாங்க, எல்லாருமா போய் மேனேஜர் கிட்ட கேட்போம். உத வாங்கி உனக்கு புத்தி வரலையடா. உங்களுக்கு பயமா இருந்தா நானே போய் கேக்குறேன். டேய் டேய், போகாதடா. அந்த மிருகம் உன்னை அடிச்சு கொன்னுடும்டா. திருடுறதை விட அடி வாங்கியே செத்து போயிடலாம். சரி சரி போ. பொழுது சாஞ்சா போதும் சுந்தரி. உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சுங்க சுந்தரி. இத்தனை வயசாகி உங்களுக்கு குறும்புத்தனம் போகலையே. இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் சுந்தரி. அப்படி எனக்கு என்ன வயசாகி போச்சு? என்னப்பா அது நேரங்காலம் சந்தர்ப்பம் தெரியாம. நீங்க ஏண்டா இந்த ராத்திரில வந்து கழுத்த இருக்கிற? ஐயா, எல்லாரும் பசியால துடிக்கிறாங்க. முதலாளி ஐயா அனுப்பிச்ச பலகாரத்தையாவது எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. ஐயோ பாவம், பலகாரமாடா வேணும் உனக்கு? பலகாரமா வேணும்? பலகாரம் உன்னை புண்ணியா பாரு. விடு சுந்தரி, இவன் விடு. உனக்கு இது தாண்டா பலகாரம். இனிப்பு தான், இனிப்பு. அயோக்கிய பயலே. 4 நாளைக்காவது காய போட்டா தான் இவனுக்கு புத்தி வரும். நேத்து பிறந்த பையன் என்ன திமிர் பாத்தீங்களா இவனுக்கு? சுந்தரி 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 உட்கார் உட்கார். ஐயா, என்ன சத்தம்? கதவு தட்டுற சத்தமா? இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்ல நேரம். ஐயா, யார் யானி? இந்நேரத்துல உனக்கு என்ன வேலைங்க? இந்த விடுதி மேனேஜர் காளியப்பங்கிறது நீங்க தானா? ஆமா நான் தான். என்ன பண்ண உனக்கு? பக்கத்து ஒரு முத்தம்மா சாக கிடக்குறாங்க. உங்களை ஏதோ அவசரமா பார்க்கணுமா, கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. முத்தம்மாவா? அது யாரு? அதாங்க இந்த ஆனந்தம் பையில இங்க கொண்டாந்து விடல. அடடட, நம்ம நல்ல முத்து சம்சாரம். அந்த மாதிரிதாங்க. ஏதாவது விஷயம் இருக்கும், போய் என்னன்னு தான் கேட்டுக்கிட்டு வாங்களே. சரி சரி, நான் வர்றேன். நீ போ. சரி. முத்தம்மா, முத்தம்மா. ஐயா, வந்துட்டீங்களா? எங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேயா. இந்தாங்க லெட்டரு, லாக்கெட்டு. என்ன இதெல்லாம்? சில வருஷங்களுக்கு முன்னால உங்க அனாதை விடுதியில கொண்டு வந்து விட்டேனே ஒரு குழந்தை. ஆமா, ஆனந்த. அவனுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தையினுடைய தாயார் சாகும் போது இதெல்லாம் அவங்க கைக்குள்ள இருந்தது. அவனை பத்தின எல்லா விவரமும் இருக்கையா. நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா இத இந்த லெட்டர்ல அந்த பையனை பத்தின விவரம் எல்லாம் எழுதியிருக்கான். படிக்கிறேன் கேள். அன்புள்ள மாமா சிவானந்த பூபதி அவர்களுக்கு அபாக்கியவதி கமலா எழுதிக் கொள்வது. என் கணவராகிய உங்கள் மகன் ஃபேக்டரி விபத்தில் இறந்து போனதும் என்னை உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும்படி பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தீர்கள். ஆனால் நான் வரவில்லை. காரணம்,
என் கணவர் உயிருடன் இருந்த போது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த வீட்டு வாசலை நீ மிதிக்க கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டார். அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவே உங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் வேற்றூருக்கு சென்று விட்டேன். ஆனாலும் கர்ப்பவதியான என்னால் இந்த உலகில் தனித்து வாழ முடியவில்லை. எனக்கு பிறக்க இருக்கும் குழந்தையை மட்டும் நலமாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையில் ஆஸ்பத்திரி நோக்கி புறப்படுகிறேன். என் உடல் நிலைமையை பார்க்கும்போது பிரசவத்துக்கு பின்னும் நான் பிழைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இக்கடிதம் உங்கள் கைக்கு கிடைத்ததும் செங்கல்பட்டு தர்மாஸ்பத்திரிக்கு வந்து உங்கள் பேர குழந்தையை அழைத்துச் செல்லவும். என்னோடு என் பிள்ளையும் அல்லல்படுவதை நான் விரும்பவில்லை. இப்படிக்கு அபாக்கியவதி கமலா. இந்த லெட்டரை தபால் பெட்டியில சேர்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணு செத்து போயிட்டா போல் இருக்க. அதுவும் நமக்கு நல்லதுக்கு தான். இந்த லாக்கெட்டு, இந்த லெட்டரு, இத ரெண்டையுமே வச்சுக்கிட்டு ஆனந்தம் தான் சிவானந்த பூபதியினுடைய பேரன் அப்படிங்கறத நிரூபிச்சிடலாம். பிறகு சிவானந்த பூபதி நம்ம கைக்குள்ள. அவரு பணத்தாலேயே நம்மளை குளிப்பாட்டுவாரு, நம்ம குளிக்கலாம். லட்சுமி, நம்ம பிள்ளை நம்மையெல்லாம் விட்டு போய் இன்னையோட 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. பெத்தவங்களுக்கு பிள்ளைதான் கொள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை கூட கொடுக்காம இவன் இப்படி போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இத பாருங்க, நீங்க இப்படியே கவலைப்பட்டா ரத்த கொதி பதிக்கமாயிடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் செய்த பாவத்துக்கு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் லட்சுமி? நம்ம பிள்ளை விரும்புற பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நாம அவனை இழந்திருப்போமா? அதையே ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த துக்கத்தை மறக்கணும்னு சொல்லித்தானே உங்க தம்பி பிள்ளைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை முகத்தை பார்த்தும் கூட நீங்க இப்படி கவலைப்பட்டா அவன் தான் என்ன நினைப்பா? பெரியப்பா, பாப்பா மோகன், என்ன விஷயம்? இது நாம புதுசா எடுத்திருக்கிற கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். இதுல நீங்க கையெழுத்து போடணும். அப்படியே அந்த கணக்குகளையும் செக் பண்ணி அந்தந்த தொகைக்கு தனித்தனியா செக் கொடுத்துடணும். அதான் வியாபார பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டுனே. அதுக்கப்புறம் எதுக்காக ஏன் கையெடுத்து? நீயே போட்டுக்கோ. அது எப்படி முடியும்? சட்டப்படி இந்த உரிமைகளை என் பேர்ல மாத்தி கொடுக்கிற வரையில நான் உங்களை தொந்தரவு பண்ணித்தான் தீரணும். வேற வழி இல்ல. சரிப்பா, ஒரு நல்ல நாளா பார்த்து அதுக்கு வேண்டி ஏற்பாட்டை பண்றேன். எவ்வளவு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கோம், எத்தனை ரூம் இருக்குது? இந்த வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி தேடுறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதியா? சமயக்கட்டுல இருந்து ஒருத்த வரவானாமா? ஒரு வாட்டி பெல் அடிச்ச பார்த்தாவே சும்மா போய் 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 அடிச்சுட்டே இருக்கிற. யாரையா நீ? பூபதி ஐயாவை பார்க்கணும். பூபதி ஐயா தானே? அவர் தான் என்கிட்ட முதலாளியா வேலை பாக்குறாரு. என்ன வேணும்? வணக்கம். ஹாய் ராம், ஹாய் ராம். ஐயோ, என்னப்பா என்னப்பா இது? கும்பிட்டேன், மேகம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என்ன கும்பிட்டாலே ரொம்ப பயங்க. காந்தி கூட கோட்சே கும்பிடும் போது கைக்குள்ள துப்பாக்கி வச்சுதாங்க சுட்டா. சிச்சி, என் கையில ஒண்ணு இல்லப்பா. வெறுங்கையோட வந்திருக்கிற தம்பி, ரொம்ப தமாஷா பேசுறிய. சுமாரா பேசுறேன். ஆமா, இது என்ன குல்லா? ஒரு பக்கம் கேள்விக்குறி, ஒரு பக்கம் ஆச்சரியக்குறி. ஆறாவே முதலாளியை பார்க்க விடாம குறுக்க நந்தி மாதிரி நிக்கிறானே அப்படின்னு உனக்காக போட்ட குறி கேள்விக்குறி. இவன் ஆறாவே அன்னக்காவடி மாதிரி இருந்துகிட்டு எங்க முதலாளியை பார்க்க வந்திருக்கிறான்னு எனக்காக போட்ட குறி ஆச்சரியக்குறி. யார் யா நீ? நான் அநாத விடுதியிலிருந்து வர்றேன். அநாத ஏதியா? அப்பா அம்மா இல்லாம புள்ள பிறக்குமா? இதுக்கு ஒரு விடுதி, அங்கிருந்து வேற வர்றியா? மெனக்கட்டு ஐயாவை பார்க்கணும்னு. என்ன பைக்குள்ள? ஒண்ணு இல்ல. ஒரு ரூபா. 1 ரூபாயா? இந்த அப்படி என்ன 75 பைசா? 4 நாக்கு மேல நான் வாங்குறது இல்ல. நீ ஐயாவை பாப்ப. அப்ப நான் போய் நீங்க சொன்னபடியே செஞ்சேன். ஐயா, நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. யாராவது வந்தா அவங்க பேரு, ஊரு, வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். யாருன்னு கேக்குறதுக்கு தாங்க கையை நீட்டின கையில வச்சு அடிச்சு விட்டாங்க. வேற வழி இல்ல, அனுப்பிட்டுங்களா? யாருன்னு கேட்கும்போது கையை மூடிக்கிட்டு கேட்டான்னு. கையை மூடி இருந்தா இங்க திறந்து இருக்க, இதுல வச்சு அழுத்த மாட்டான். போ போ. இந்தா மோகன், யாராவது நன்கொடை வாங்க வந்தவனா இருக்கும், நீயே பார்த்து ஏதாவது கொடுத்து அனுப்பு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நாம உருப்பிட்ட மாதிரிதான். நீங்க பேசாம இருக்க பெரியப்பா, நான் கவனிச்சுக்கிறேன். பாத்தியா லட்சுமி, நம்ம புள்ள ராஜேந்திரனா இருந்தா நான் சொல்லாமலே இனாம் கொடுத்துட்டு வந்து நிப்பான். இவன் என்னடா அண்ணா
நான் சொல்லியும் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்தயா நான் தான் சொல்லிட்டேனே, இப்ப நீ பெரியப்பா பார்க்க முடியாது, அவருடைய வேலைகளை எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். என்ன நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுதுங்க. ஆனா ஒண்ணு, இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்களே வீடு நிலம் பணம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்ததோ அது அப்படியே திரும்பி போயிட போகுது. அதை நினைக்கும் போதுதான் என்னைய பயமுறுத்துற? மரியாதை அங்க இருந்து போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். ஆஹா, அந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க, நானே போயிடுறேன். மறுபடியும் வருவேன், தனியா இல்ல, பூபதி ஐயாவுடைய பேரனை கூட்டிக்கிட்டு வருவேன். வர்றேன். நில்லு. பேரனா? ஆமா, உங்க பட்டணத்து பாஷையில கிராண்ட் சன். அண்டர்ஸ்டாண்ட்? கிராண்ட் சன் அப்படி யாரும் கிடையாது, நீ போய் சொல்ற. சார், இது ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம். இது மாதிரி விஷயங்களை நான் போய் சொல்ல மாட்டேன், ஆதாரம் இல்லாம தலையிட மாட்டேன். உட்காருங்க. இத பாத்தீங்களா, பூபதி ஐயாவுடைய மருமக கைப்பட எழுதின கடுதாசி. இதுல அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆனது, அந்த அம்மா கர்ப்பவதியான விஷயம், அந்த அம்மாவுடைய புருஷன் இறந்து போனது, அவ்வளவு விவரமா எழுதி இருக்கு. ஆனா தபால்ல சேர்க்க முடியல. தம்பி எதுலயுமே கொஞ்சம் அவசரப்படுது. என்னங்க இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்? என்கிட்ட தான் இருக்கான். பையனோட அம்மா குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா இறந்து போச்சு. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வர்றீங்களா? எது மரியாதை பலமா இருக்கு? வர்றேன். அந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிடணும். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? 5000. 20,000 ரொம்ப அதிகம். உங்களுக்கு வரப்போற தொகைக்கு முன்னாடி இது ரொம்ப சாதாரணம். சரி, 15,000 வச்சுக்கோ. எந்த இடத்துக்கு வரணும்? செங்கல்பட்டு தர்மலிங்க அநாத விடுதிக்கு. இந்தாங்க, இதுல நீங்க கேட்டபடி 15,000 ரூபாய் இருக்கு. சரியா இருக்கும்ல? கரெக்டா இருக்கு. எண்ணி பாருங்க. முதல்ல அந்த லெட்டர் கொடுங்க. இதோ. இந்தாங்க லெட்டர். சரிதானா? சரிதான். வாங்கப்பா. பையனை பூட்டியா வச்சிருக்கீங்க? ஐயோ, பூட்டி வைக்கிறேன்னா பொல்லாத பையன் ஏகர அகல பண்ணிடுவான். நான் தான் பையனை காட்டினேன்ல, அவன் ஓடிட்டான்னா நான் என்ன பண்றது? எங்க போயிடுவான்? மெட்ராஸுக்கு தானே, பாத்துக்கிறேன். மிஸ்டர், நானும் ஒரு வாரமா பாக்குறேன். உனக்கு இதே வேலையா? விடாம என்ன துரத்திக்கிட்டு வரையே, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னை துரத்துறதுக்கு நிச்சயமா ஒருத்தருங்க பைத்தியம் பிடிச்சதா இருக்கணும். இதை பாரு, வலுக்க டைமா நான் உன்னை காதலிக்கிறேன். உன் வாழ்க்கையை வீணடிச்சுக்காத. நம்ம வம்சம் விருத்தி ஆகட்டுமே. காதலிக்கிற மூஞ்சிய பாரு, முதல்ல முகத்தை போய் கண்ணாடியில பாரு.
கண்டே என்னத முகத்தை முதல்ல கண்ணாடியில் பாருன்னு அவ சொல்லிட்டு போறான், மேற்கொண்டையும் வேற அற விட்டு போறான். சே, ஒண்டி கட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? காதலிக்காத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதை விட தற்கொலை பண்ணி சாவலாம். ஏண்டா தேவதாஸ், பகல்லையே தண்ணி போட ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் தண்ணி போட்டிருந்தா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவனா? ஐயோ, தற்கொலை பண்ணிக்க எவண்டி தான் கிடைச்சதா? ஏண்டா ஒப்பாரி வைக்கிற? மிஸ்டர் கோபால், நான் இறந்துட்டா எனக்குன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலதான் எனக்கு நானே ஒப்பாரி வச்சுட்டு சாவறேன். அதுக்காக இப்படியா? என்ன விடு, வேற வண்டி பாரு. அண்ணா அண்ணா, தயவு செய்து கேட்டு போங்க. வரிசையா ஒவ்வொருத்தரா காதலிக்கிறான், கல்யாணத்தை படிக்கிறான். பொம்பளைக்கு எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. என் வாழ்க்கை இப்படியே வறண்டு போயிடுமா? உனக்குன்னு ஒரு காதலி கிடைக்காமலா போயிடுவா? கண்டிப்பா கிடைப்பா, தேடி பாடுறா. தேடி பாக்குறதுக்கு இது என்ன தொலைஞ்ச காசா? இது காதல் விஷயம். மிஸ்டர் கோபால், சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 9 வருஷமா நான் முயற்சி பண்ணாத இடமே கிடையாது. எல்லாரும் பிள்ளைய பெற்றுட்டாளுங்க. எவனவனும் அப்பனா இருக்கா, நான் மாத்திரம் பையனாவே இருக்கேன். என்ன அப்பாவாக்கு ஒருத்து கூட உன்னை திரும்பி பார்க்கவே இல்லையா? பார்த்தாலே ஒருத்தி பார்த்து முதல்ல உன் முகரக்கட்டைய கண்ணாடியில பாருன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த கோலத்தோட போனா எவ்வளவு அப்படித்தான்டா பதில் சொல்லுவா? பெண்களை கவர் பண்ணணும்னா அதுக்கு தனி ரூட்ல போகணும்டா. கைய தூக்கணுமா? ஐயோ, பாக்கெட்ல பணம் இருக்குதோ இல்லையோ, கையில சிகரெட் இருக்கணும், எரியணுமா, புகையணும், ஓடுதோ ஓடலையோ வாட்ச் இருக்கணும். தெரியுதா? படிப்பு படிச்சவனோ இல்லையோடா, 2 வார்த்தை ஊடால இங்கிலீஷ்ல போட்டுட்டே இருக்கணும். இங்கிலீஷ்லயா? ஹலோ ஹை, அதான் இங்கிலீஷ். பரட்டி போட வேண்டியதானே? ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணினே ஃபுல்லா சூட் போட்டுட்டு ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டு நாய் அலைகிற மாதிரி அலடா, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இனிமே நீ சொந்தக்காரன். விடு, சொந்தக்காரன் ஆயிட்டியா? என்ன ஆக போறியோ? என் பொண்ணு நாளைக்கு எங்க அம்மா ஆட போற? ஏய்யா, ஏதாவது குடுக்க போறியா இல்ல எங்கயாவது மேடை கிட கட்டி வச்சிருக்கியா? ஏமா வீடு எங்க இருக்கு? வீடு ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தாயா 1க்கு 9 இருக்கும். என்ன மாதிரி ஏழைங்களுக்கு சத்திரம், சாவடி, மரத்தடி, இதான் வீடு. பொண்ணு வாயா. உன் பேர் என்ன? அந்த பொண்ணை கேக்குற, என்ன கேளு, நான் சொல்றேன். அவ பேரு மோகினி. மோகினி, மோகினி, மாய மோகினி. யோ, உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கு. உயிர் மட்டும் இல்லன்னா இது அப்படியே வெட்டி விறகா போடலாம் அடுப்புல. மூஞ்சியும் மொகரையும். என்னவா தனியாகிறியே? பட்டணத்துக்கு புச்சா திருட்டுறையிலோ களை பாக்குறியே, பசிக்குதா? இந்தா துண்ணு. உன் பேர் என்னப்பா? ஆனந்தன். சொல்லிக்க மாட்டியா? எங்க இருந்து? தர்மலிங்க அநாத விடுதியில் இருந்து. அடட, அங்கேயா? சரியா சோறு துண்ணு இருக்க மாட்டியே, உததான் துண்ணு இருப்ப. அது போட்டும் உன்னை அங்கே இட்டுட்டு போறேன், வரியா? ஐயோ வேண்டாம், நான் மறுபடியும் அங்க போக மாட்டேன். சரி சரி, அழுவாத. ஒண்ணு செய்யறியா? இங்க ஒருத்த கீரான், காசு வாங்காமலே ஓசில சோறும் குஞ்சிக்க இடம் கொடுக்கறான், வரியா? ஆனா ஒண்ணு, நீ உன் பேரை மாத்தி வச்சுக்கணுமே. ஏன்? அனாதை உறுதிக்காரங்க உன்னை தேடுவாங்கல்ல, நீ தான் ஆனந்தன்னு இங்க கீரவங்க தெரிஞ்சா உன்னை புத்தி கொடுத்துருவாங்க. பேரை மாத்தி வச்சுக்கினா பயப்பட தேவையில்ல. யார் எப்ப கேட்டாலும் உன் பேரு முத்துன்னு தான் சொல்லிக்கணும், சரிதானா? சரி வா. மன்னிச்சிடுங்க சார். நோ, டேபிள்ல சர்வ் பண்றதுக்கு தான் நீங்க இருக்கிற. வர்றவங்க இஷ்டப்படி நடக்கிறதுக்கு இல்ல. இதான் கடைசி வார்னிங், ஜாக்கிரதை. எஸ் சார். அண்ணா ராணி, நீ இங்க வந்த? இங்க வரக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன், மரியாதை விட்டுட்டு போ. என்னன்னா நீங்க வந்த வேலை என்னன்னு கேட்காம ஒரே கோவமா இருக்கீங்களே. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் பிக்னிக் போறேன். அதுக்கு ஒரு 25 ரூபாய் பணம் வேணும். நான் என்னடா ஊர்ல இருக்கிற பாக்கெட் எல்லாம் காலி பண்றேன், நீங்க பாக்கெட்டே காலி பண்ணு. பணம் ஒரே இடத்துல தங்க கூடாதுன்னா அப்படியே சுத்தி வரணும். சுத்தம் பஸ்ல இருந்தா சுத்தம், இல்லன்னா நாம அதை தேடி சுத்தணும். இந்த இனிமே அது இதுன்னு சொல்லி கிளம்பு பக்கம் வந்த கைய கால வாங்கிடுவேன். ஐயோ, எல்லாம் இங்கே பாக்குறானுங்க, சீக்கிரம் போயிடு. எவன் கண்ணும் சரியில்லை. சரிண்ணா. She is my sister.
மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மோகன். என்ன மோகன், உனக்கு ஒரு கை போட்டுமா? இப்ப எனக்கு வேலை இருக்கு. பாபா கொஞ்சம் இப்படி வா. என்ன மோகன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, எனக்கு திடீர்னு ஒரு வில்லன் முளைச்சிருக்கான். உனக்கா? ஆமா, அவனை நீதான் எப்படியாவது. ஐயா நானா? உனக்கு தான் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங்க எல்லாம் நண்பர்களாச்சே. எனக்கு இல்லப்பா, பணத்துக்கு. சரி பார்ட்டி யாருன்னு சொல்லு, ஆளைய க்ளோஸ் பண்ண ஏற்பாடு செய்யறேன். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சுமார் 10-12 வயசு இருக்கும் ஒரு பையன். ஓடிப்போய பூராத்தையும் கேளு. செங்கல்பட்டு தர்மலிங்க அனாதை விடுதியில இருந்து ஓடி வந்துட்டான். கோபால், என்ன செலவானாலும் பரவாயில்ல, பையன் நம்ம கைக்கு வந்து சேரணும். விஷயத்தை சொல்லிட்டல்ல, விடு, நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் கோபால், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். நம்ம தோஸ்துரா. தொழில் தெரிஞ்சவனா? அதெல்லாம் நம்ம மாஸ்டர் சரி கட்டிக்குவார். நீ கதவு தர. மாஸ்டரா? அது யாரு? அதான் நான் சொல்லல, அவர் இங்கதான் இருக்கிறாரு. வா. மாஸ்டர், பாத்தீங்களா மாஸ்டர்? எங்கடா டிங்கி பக்கரிங் காணோம்? அதோ டிங்கி வர்றான் மாஸ்டர். யாரடா அது புது பறவை? பட்டணத்துக்கு போச்சு மாஸ்டர். தனியா தான் இருக்கிறான். அப்பாவிமா, இந்த மாதிரி பையன் நம்ம தொழில செஞ்சு மாட்டிட்டா கூட யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. உன் பேர் என்ன? முத்து. முத்து. என்னடா உன் வசூல் என்ன? என்னடா பெருங்கையா வீசிட்டு வர? என்ன மாஸ்டர் செய்யறது? விதியோட போராடித்தானே நம்ம தொழிலை செய்ய வேண்டியிருக்கு. மதி இல்லாதவன் தான் விதியை நம்புவான். ஒன்ன மாதிரி சோம்பேறிங்களை அந்த கனவு கூட மன்னிக்க மாட்டான். மாஸ்டர், மாஸ்டர், நீங்க அடிக்கிறத பார்த்து இவன் பயந்துக்கினா. புதுசு இல்ல, அதான் பயப்படுறான். அவனுக்கு இதெல்லாம் உரைக்காது, எருமத்தோல். என்னங்க ஒரே அமக்களம்? ஒண்ணுமில்ல மோகினி, வழக்கமான வசூல் தான். உன் புத்தி ஒன்ன விட்டு எங்க போக போகுது? டேய் கரையா, இந்தா போய் சோப்பு வாங்கிட்டு வா. ஏன் சோப்பு இருக்கு எடுத்துக்க? ஐயே, நீ உபயோகப்படுத்தின சோப்பு எனக்கு வேண்டாம். என்ன மோகினி, உன் மாமன் சோப்பை நீ உபயோகப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹா ஆஹா, உன் அக்கா மக மேல இவ்வளவு பரிவு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. டேய் நீ போடா. அக்கா, சின்ன மாஸ்டர் வர்றாரு. ஒரு சோப்பு பத்தாது, 4 சோப்பு போட்டு குளிங்க. அடச்சி. என்னக்கா அப்படி பாக்குற? நம்ம கூட்டத்துக்கு புது நம்பர். உன் பேர் என்ன தம்பி? முத்து. முத்துவா? ஆமாக்கா. அக்கா, என்னைய அக்கான்னு கூப்பிட்ட? ஏன்க்கா, நான் உங்களை அக்கான்னு கூப்பிட கூடாதாக்கா? நல்லா கூப்பிடு தம்பி. ஏன்க்கா அழறீங்க? எனக்கும் உன்னை போல ஒரு தம்பி இருந்தான். அவன் பேரும் முத்துதான். தொழிலுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு உயிரோட அழைச்சுக்கிட்டு போறாங்க. திரும்பி வரும்போது வெறும் உடலை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். போன இடத்துல அவன் மொட்டை மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்துட்டான்னு சுலபமா சொல்லிட்டாங்க.
உன்னை பார்த்ததோ அவன் நினைப்பு வந்துடுச்சு. என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லக்கா. நான் ஒரு அனாதை. ஐயோ பாவம். தம்பி, நீ என் கூட வா. இந்தா தம்பி, சாப்பிடு. நீங்க சாப்பிடலையாக்கா? நான் குளிச்சிட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. அக்கா இந்தாங்க சோப்பு. டாய், சில்றங்கடா. குடுக்க போறியா இல்ல? கொண்டாடு. பாபா, நீ சாப்பிடு தம்பி, இப்பவே வந்துடுறேன். பாத்தியாயா, உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு நிம்மதியா இருக்க, நான் தானே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருந்தா அந்த நொண்டி பயலுக்கு இப்படி என்ன தொட்டு பேச தைரியம் வந்திருக்குமா? அக்கா அழாதீங்க அக்கா. பொண்ணா பிறந்துட்டேனே, அதுவும் இந்த பொல்லாதவங்க கூட சேர்ந்துட்டேனே, எப்படி அழாம இருக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு அழுக வருது. முத்து, எனக்காக வருத்தப்பட நீ ஒருத்தனாவது இருக்கியே. ஆமா, அந்த நொண்டி ஏன் உங்க கூட சண்டை போடுறான்? உங்களை கண்டா அவனுக்கு பிடிக்காதா? என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் சண்டைய போடுறான். இந்த கெட்டவங்க கூட நாம ஏன் இருக்கணும்? வாங்க எங்கேயாவது போயிடலாம். அது முடியாதுப்பா. ஏன் பயமா இருக்கா? நம்ம வேகமா ஓடி போயிடலாம். அந்த நொண்டியால பிடிக்கவே முடியாது. போறதா இருந்தா நான் எப்பவோ போயிருப்பேனே. இனிமே இவர் போற அன்னைக்குத்தான் நானும் போக முடியும். யாருக்கா இவரு? நான் உனக்கு அக்கா இல்ல, இவர் தான் உனக்கு அத்தா. நல்லா இருக்காரே. உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் நல்லா தான் இருக்காரு. ஆனா உலகத்தார் கண்ணுக்கு அப்படி இல்லையே, முரட நல்லா தெரியறாரு. இப்ப இவர் எங்க இருக்காரு? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து விடுதலை ஆறாரு, சீக்கிரமா வந்துடுவாரு. மிஸ்டர் செல்வம், மாமியார் வீட்டுல இருந்து வெறுங்கையோட வந்திருக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீதான் வட்டி முதலுமா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். ஓகே? உன்னை தப்பா நம்பி இருக்கிறேன். அடா பாலா, ஆடா பாவீங்களா, எப்ப பார்த்தாலும் 10 ரூபாய் சரக்கும் 15 ரூபாய் சரக்குமாவே சாப்பிடுறீங்களாடா? இங்க வெள்ளை குதிரை சீமச்சாராயம் கொஞ்சோண்டு சாப்பிட்ட LIG பில்டிங் உயரத்துக்கு சொயின்னு தூக்கிருச்சு. இவனுக்கு மட்டும் எப்படா தினம் சிவசாராயம் கிடைக்குது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. டேய், அந்த சரக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு எப்படி வந்தாகணும்டா? அதுக்கு என்னடா வழி? டேய், நான் சொல்றேன்டா. அதுக்கு என்னடா பிளான்? பிளானா? சும்மா சொல்லக்கூடாதா? நல்லா பிடிக்கிறேன். இந்த நைனா புட்டியை கொடுத்துட்டு போப்பா. புட்டி? முதல்ல புட்டி கேப்ப. போடா.
வந்தது. இப்ப போட்ட சண்டையில சுத்தமா இறங்கி போச்சு. நண்பரே, நீங்க மாத்திர சமயத்துல வந்து காப்பாத்துறேன்னா என் கதி என்ன ஆவறது? உனக்காக மட்டுமல்லடா, இதுக்காக வந்தா. அட்டை இது அதேதான். என்னப்பா கொடுக்காம வந்துட்ட? பாப்பா டயத்துக்கு வந்திருக்கிறேன். இந்தா இதை வாங்கிட்டு போய் அப்படி ஓரமா உட்கார்ந்து குடி. நின்னு குடிச்சேன்னா தலை சுத்தி விழும் போது அடிபடும். போ. அதுல கொஞ்சம் ஊத்துவா. இதுலயா? முதல்ல இத குடிச்சு முடி, இருந்தா தர்றேன். மருந்து இல்ல, நீ ஏன் வருவேன் வருவேன். நானும் உனக்கு நிச்சயமாக தருவேன் தருவேன். நீ குடி நண்பரே. இத பாரு நண்பரே, நான் என் ஜமீன்தார் ஐயா கிட்ட பட்லரா வேலை பார்க்கிற வரைக்கும் எனக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது. ஜமீன் முறையத்தான் ஒழிச்சாச்சே, என்ன என்கிட்ட கதை விடுற? முறையே ஒழிச்சிருக்கலாம், ஆனா எங்க எஜமான்கிட்ட இருக்குதே கட்டி கட்டியா தங்கம், அது யாரும் ஒழிக்கிறது? தங்கமா? பின்ன இரும்பு பெட்டிக்குள்ள தங்கத்தை வைக்கா, பின்ன பித்தளைய வச்சா பூட்டுவான். நீ என்ன பண்ற? நேர நேரா மாடிப்படி ஏறி வலது இந்த கை பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியும்? நாம வந்த வழி தெரியும். ரொம்ப ரொம்ப புத்தாயத்துல பேசுறச்சு, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். வலது பக்கம் திரும்பினா அந்த அறை தெரியுது. அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது. சொல்லிட்டா சொல்லக்கூடாத விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டா தப்பு. நீ துஷ்டன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. நான் சொல்லக்கூடாது. எவடங்க நான் திருடுறதில்ல, இப்போ உனக்கு தெரியுமா? நிஜமாவா? என்னால நம்ப முடியல. எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இரு. அதுல அடிச்சா பிரயோஜனம் இல்ல. நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கிறது இந்த வெள்ளை குதிரை தான். அது மேல அடிச்சு சத்தியம் பண்ணும். இது மேல அடிச்சாச்சு. அடிச்சேன்னு தெரியுதா? சத்தம் கேக்குத. இப்ப நீ என்ன பண்ற? என்னை எழுப்பாம நேரா போற. தூங்கு, நான் வர்றேன். இவ்வளவு நேரமா எங்கயா சுத்திக்கிட்டு இருந்த? சொல்றேன் கோச்சுக்காது. இடிச்ச புலி மாதிரி நான் ஒருத்தி எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மோகினி வந்து அது என்ன மரியாதை ரொம்ப பலமா இருக்கு. செய்துட்டு வாயை பொத்திக்கிட்டு நின்னா போதுமா? அப்படியா விஷயம்? எடியா கையா வந்ததும் வராதுமா எங்கதான் இந்த இழவு கிடைக்குதோ? அமைதி அமைதி மண்ணாங்கட்டி. என்னதுன்னு கசாப்பு கடையில போய் கருணையை தேடுற மாதிரி இந்த இடத்துல வந்து அமைதியை தேடுறியே, ஒரு மூளை இருக்கா? என்னையாது? அது ஒண்ணு இல்ல மகிழே. ஒட்டுடு ஒண்ணு இல்ல ஒட்டுடணும். ஐயோ குட்டியா, முதல்ல இதை உடைச்சாதான் எனக்கு. ஐயோ அது ஒண்ணு பண்ணாத, என்கிட்ட குடுத்து கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் மகிழே, கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுத்துடு, எனக்கு கோபம் வரும். பரவாயில்ல, முடியாது. முடியாது முடியாது. குடு விடியா குடு விடியா குடு விடியா கொடுத்துடு. முடியாது முடியாது. குடு மாட்டேன். நான் அப்புறம் கொல்லறோம். இல்லாம நம்மால கண்ணு முடியாது. விடியா. அக்கா கைய விடுறியா இல்ல உன் மண்டை உடைக்கட்டுமா? சின்ன மாஸ்டர், இப்பதான் நம்ம கூட்டத்துல சேர்ந்துக்கிறோம். கெல்பாடு சேகர், என்ன வந்ததும் வராதமா மோகினிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தொழில் விஷயமா தனியா பேசணும். அப்படி மோகினி, என் கண்ணு இல்ல. கொடுத்துடு. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். வச்சுக்கோ. ஏன்க்கா கை ரொம்ப வலிக்குதா? என் மனசுல இருக்கிற வலிக்கு முன்னால இது ஒண்ணுமில்ல. அத அந்த மனுஷன் எப்பத்தான் புரிஞ்சுக்க போகுதோ, எப்பத்தான் திருந்த போகுதோ. மாஸ்டர், சீமச்சரக்கோட மகிமையே தனி. அதோட மகிமையும் தனிதான், வேலையும் தனிதான். இதுக்காக நீ எங்கிட்ட பற்றுகிற கடன் 3000 ஆச்சே, அதை எப்பத்தான் திருப்பி தர போற?
நான் எவ்வளவு நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் செல்வத்துக்கு 1 மணி நேரம் வேலை. அது அவ்வளவு சுலபம் இல்ல. இனியும் போலீஸ் உன்னால ஏமாத்த முடியாது. அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. பொறுங்க மாஸ்டர், நான் வரும்போதே ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னது? ஜமீன்தார் சிவானந்த பூபதி வீட்டுல கண்ணக்கோல் வைக்கணும். நடக்கக்கூடிய காரியமா சேகர்? அது பெரிய கோட்டையாச்சே. கோட்டைய கொள்ளை அடிச்சாதான் நாம குபேரனாக முடியும். மாஸ்டர், ஒரே ஒரு திருட்டு. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது, ஆனா ஆகாய கோட்டை ஆயிடக்கூடாது. நீங்க இருக்கும்போது மாஸ்டர் அது எப்படி ஆயிடும்? தொழில சொல்லிட்டேன். வழக்கம் போல திட்டத்தை தீட்ட வேண்டியது நீங்க, அதை செயல்படுத்த வேண்டியது நான். மாஸ்டர், இந்த மோகினிய எப்படி சமாதானப்படுத்துறதுங்கிறது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவளும் பல தடவை சொல்லிட்டா, என்னால குடிய மறக்க முடியல. சரி, என்ன நீ மறந்துடுன்னு அவகிட்ட நான் சொல்லிட்டேன். பாவம், அவளால என்ன மறக்க முடியல. இரு இரு மோகினி, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. நான் சொன்னது நிஜம்தானே? உன்னால என்ன மறக்க முடியல. மோகினி, நீ ஏன் என்ன இழுத்துக்கிட்டு வந்த? உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். யாருக்கும் பயப்படாம சுதந்திரமா வாழணும்னு தானே நினைக்கிறேன். ஆமாய்யா, வெறும் கஞ்சி குடிச்சாலும் கௌரவத்தோட வாழணும். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும். நீ கொண்டு வரதை வச்சு நான் சிக்கனமா குடும்பம் நடத்தணும். சாப்பாட்டு வேளையில ஒரு சின்ன டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு நாம் பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடமா? இந்த வயசுலயா? அட அது இல்லையா, பின்ன எது? ஓஹோ, நீ அதை சொல்றியா? நம்ம பசங்களுக்கு. ஏமோகினி, இவ்வளவு ஆசையையும் மனசுல வச்சுக்கிட்டு உன்னால எப்படி ராத்திரில தனியா தூங்க முடிஞ்சது? நான் எங்க தனியா தூங்குனேன்? கண்ணை மூடினா போதும், நீதான் பக்கத்துல வந்துடுவியே. ராவெல்லாம் காதுல கதை சொல்லுவேன். கண்ணை முழிச்சு பார்த்தா காணாம போயிடுவேன். ஐயோ ஐயோ, எவ்வளவு ஆசை, எவ்வளவு ஆசை. என்ன இது? என்ன இது? என்ன இது? என்ன இது? நிவாரணி. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, புரதம் செறிந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, வைட்டமின் மிகுந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, அதிக போஷா கழிப்பது. என்னப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னேன், இங்க உட்கார்ந்துகிட்டே டீன்டிடிங்கற. நான் தானே. என் சமாச்சாரம் பூரா நாய் ராமேஸ்வரம் புறப்பட்ட கதை தான். நல்லா குளிச்சுட்டு வீட்டை விட்டு புறப்படும், தொப்புன்னு எச்சல விழுந்தவொன்னு திரும்பிடும். இது வரைக்கும் பிரதர் நாய் ராமேஸ்வரம் போனதே இல்லை, தெருவே தாண்டது இல்லை. இங்க எப்படி? அதே கதை தான் நம்மளுது. முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன், மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுவேன், நேரா இங்கேயே வந்துடுவேன். என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளவு கட்டு போச்சு, அப்படியே இத்தினோண்டு போட்டிருக்கிறோம். சிரிக்காத பிரதர், மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது. மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது, விலைக்கு போயிடுறோம். பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது, அடிச்சு போட்டுறோம். மனுஷன் சிரிக்கா, பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல. சிரிக்காத பிரதர். பிரதர் தேவதாஸ், என் அருமை நண்பரே. சொல்லியாச்சு, நண்பர்ல சொல்லியாச்சு. நம்ம பிரியவே கூடாது. நம்ம 2 பேரும் செருப்புக்கு சமானம். உலகத்துல எது வேணா பிரியலாம், ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது. நான் இடதுகால் செருப்புன்னா தேவரீர் வலதுகால் செருப்பு, தேவரீர் இடதுகால் செருப்புன்னா ஐயன்மீர் வலதுகால் செருப்பு. 2 பேரும் ஒரு ஜதை, மீறி பேசின ஓத. பிரதர், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, மதியிட்டவரை மயக்கம் தீரும் வரைக்குமாவது நினை. என்ன தோற பொன்மொழியா உதிருது? இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்புறம் இது என்னது தண்டம்? என்ன பாட்டில் காலியா? அது சரி, பேனால எப்ப இங்கு தீருதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? உதறி பார்த்தா தானே தெரியுது. அதே மாதிரிதான் பாட்டில கவுத்து பார்த்தாதான் காலிங்கிற விஷயமே புரியுது. அடச்சி மடையா, இது வெறும் பேப்பர். அறிவு வட்ட அண்ணாயிரம், ஏன்டா குடிச்சு கட்டு போற?
முதல்ல கேட்டப்போ மருந்து மாதிரி சாப்பிடுறேன்னு சொன்னேன். இதே உன்னை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட போறேன். உருப்பிட மாட்டேடா. ஐயோ ஊட்ட கவுத்துட்டா. ஆமா கவுந்துதான் இருக்குது. என்ன வீடு கனவீடா இருக்குது. ஓஹோ இப்படியோ. இது பாத்தியா, இதுதான் எங்க பெங்களா ஹால். எல்லாம் புதுசு பண்ண போறோம். செவுத்துக்கெல்லாம் முட்டையை வச்சு தேய்ச்சி பளபள ஆக்கிட போறோம். இது என்ன படிக்கட்டு மேல போகுது? அது சரி, மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம கீழே போவான். இதான் பாத்ரூம், பெட்ரூம். அட பாவி, என்ன பெட்ரூம்ல இரும்பு பெட்டியே போட விட்டான். ஓஹோ, இது வீட்டு பிளான் தானே, அதான் போடல. இங்கதான் இரும்பு பெட்டி இருக்குது. ஏதோ தங்கமோ பித்தளையோ நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, இங்கதானா? நான் சொல்லிருக்க மாட்டேன். சொல்லிடலாம். என்ன மன்னிச்சிருக்கணும், மறந்துருக்கணும். கொஞ்சம் ஊத்திக்கிறியா? போதும், இப்பவே விருன்னு இருக்குது. என்ன சீட்டை விட குடி என்னைக்குமே நல்லது. சீட்ல எவ்வளவு பணம் வேணாலும் போகும், ஆனா குடி அப்படி இல்லை. ஒரு அளவுக்கு காலி ஆச்சுன்னா படுக்க போட்டுரும். கட்டுமா? மாஸ்டர், இந்த அறையில தான் அந்த இரும்பு பொட்டி இருக்கு. ஓஹோ, அங்க எப்படி நுழையிறதுன்னு தான் புரியல. வழி எனக்கு தெரியும், ஆனா அந்த வழியா ஒரு சின்ன பையன் தான் நுழைய முடியும். அப்புறம் என்ன, இன்னைக்கே முடிச்சிட வேண்டியதானே? இந்த மாதிரி சமயத்துல நம்ம டிங்கி கை முறிஞ்சு போச்சு. அவன் இருந்தானா கவலையே இல்லை. ஏன் மாஸ்டர், புதுசா வந்திருக்கானே முத்து, அவனை வச்சு காரியத்தை முடிச்சுட்டா? அன்னைக்கு மாதிரி நல்ல சமயத்துல காட்டி கொடுத்துட்டானா? அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. அப்போ நீ காதலை கண்டுபிடிச்சிட்ட? ஆமா குரு. அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாராவது இருக்காங்களா? அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கிறான், எங்கேயோ ஹோட்டல்ல வேலை பாக்குறான். அடடே, எந்த மாதிரியாவா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கேன். சொல்லவே இல்லையே. அவளுக்கு இந்த காதல் விவகாரமே பிடிக்கவே பிடிக்காது. ஆமாமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்ற விஷயமா, அதுவா வரணும். அது சரி, உன் காதலியை நான் பார்க்க வேண்டாமா? எதுக்கு? உன்ன மாதிரி டூப்ளிகேட்டா ஒரிஜினலா நான் செக் பண்ணி சொல்லுவியா? ஆமா குரு. குரு, நீங்க என்ன பண்றீங்க? சரியா சாயங்காலம் 4:30 மணிக்கு, சாயங்காலம் சரி, ஹோட்டல் ஓரியண்டலுக்கு. ஹோட்டல் ஓரியண்டல் சரி, அங்க வந்தீங்கன்னா என்னுடைய காதலியை நான் அறிமுகப்படுத்துறேன். சரி. உங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஹோட்டல் கூவமும் காவேரியும் சேர இடத்துல இருக்குது. தண்ணி மேல கட்டிருக்கீங்களா? ஆமா, முதக்கிற ஹோட்டல். ஏன் அடிக்கடி எட்டி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இங்க இருக்குது, அத கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சாப்பிடு. ஏன் இப்படி கடங்காரனை பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? இவனும் ஒரு வகையில கடங்கார மாதிரி தான். இல்ல சார், துணிக்கு சொந்தக்காரன். துணிக்கு சொந்தக்காரனா? வேற ஒண்ணு இல்ல, ஹோட்டலுக்கு டேபிளுக்கெல்லாம் புது துணி வேணும்னு கேட்டிருந்தேன், அதுக்காக வந்த கிராக்கி. இல்ல சார், போய் நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படிதான் தெரியுது? உங்க சலவ கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதா? பேண்டையும் கோட்டையும் வாடகை கொடுத்து பின்னாடியே சுத்தறியா? சார், நீங்க போடுறது அர்ஜென்ட் செலவு சார். நான் ஆர்டினரின்னு தெரியாம கொடுத்துட்டேன் சார். இந்த துணிக்கு சொந்தக்காரன் உயிரை எடுக்கிறான் சார். இப்ப நீங்க கழட்டி கொடுக்கலன்னா என் வேலையே போயிடும் சார். பாரு, இத கழட்டி கொடுத்தா என் காதலே போயிடுண்டா. காதல் புதுசா வரும் சார், வேலை பண்ண வராது சார். கழட்டி சார். இத கழட்டி கொடுத்துட்டு எப்படா நான் என் காதலியை பாப்பேன்? தரமாட்டேன்டா, போடா. சரி, அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். ஏன்டா பயமுறுத்துறேன்? வந்த இடத்துல கேட்டா எப்படா கழட்டி கொடுக்கறது? இத கட்டிக்கங்க, அத கழட்டிடுங்க. இல்லையா? இல்ல, இத கட்டிட்டு போனா டேபிள் தொடங்கி சொல்லுவான்டா. சீக்கிரம் கட்டுங்க சார். இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஆளையே காணாம, எங்க போயிட்டான்? Can I sit here? நான் இங்க உட்காரலாங்களா? மிஸ், நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா? இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான். இப்ப எங்க போயிருக்காரு? உள்ள போயிருக்கான். வெளியே வந்துருவாருங்களா? கட்டாயம் வருவான். அப்ப நான் புறப்படுறேன். வேற என்னமா வேணா? ஒண்ணு வேண்டாம். நாங்க பில்லு. அவர் உள்ள இருக்காரு, அங்க கொடுங்க. சரி.
துண்டுக்கு வாடகை எட்டனா கொண்டுடுவோம்ல. ஆடு காப்பணம் செவகோய் முக்கா பழங்கிற கதையா? ஏடா துண்டே நல்லா இருக்கு பொறுத்து வாடகை தளவா? அப்ப துண்டை கொடுத்துருங்க. என்ன சார் வேஷம் இது? சர்வா பண்றீங்க ஒழுங்கா முறையா சாம்பார் கொண்டு வந்து டேபிள்ல வைக்க தெரியல, எல்லாத்தையும் மேல ஊத்திட்டீங்க. என் பேண்டையும் கோட்டையும் இப்ப சலவைக்கு அனுப்பிச்சிருக்க தெரியுமா? சரி சரி, நேரமாச்சு. பில்ல படி, பணத்தை எடு. எப்படா பணத்தை எடுக்கிறது? கோட்டோட பணம் போயிடுச்சே. டேய், யாருண்டா கதை இழக்கிற? முதலாளி எப்படி இல்லாதவரை பார்த்தா இறக்கப்படுவாரா? ஏமாத்துறவனை பார்த்தா எலும்பு ஒடிப்பாரு. வாடா. இந்த பக்கம் வேணாம்ப்பா, என் காதலி இருக்கிறா, அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா? காதலி அவளை சேர்த்து எடுத்துட்டு போற. தேவதாஸ், என்னடா இது கோலம்? ஒண்ணு இல்ல, ஒரே புழுக்கமா இருந்தது, குளிக்கிறதுக்காக புறப்பட்டேன். போய் சொல்றான். பில்லுக்கு பணம் இல்ல, மயிலர் மாவரைக்க போறாரு. ஷடா, இந்த மேன் பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீறி பணம் எடுத்துன்னு வா. போட்டா. ஆமா, உன் காதலி வர்றதா சொன்ன, வரலையா? ஏன் வரல? இட்லி சாம்பாரோட விளையாடுறா. சாம்பாரா? என்னது? இட்லியும் காணும், ஆளையும் காணும். இந்த சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாள், அவளா? அவனா பாத்தியா? ஆமா, இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல். பியூட்டிஃபுல் காய். முகம் எப்படி? முதுகதான் பார்த்தேன். முதுகையா? நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கும். 1000 தான் சொல்லு. உன் செலக்ஷன் A1. ஆமா, உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது? துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது. அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான். நீ ஏன் கவலைப்படுற? ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன். அபயம் அபயம். போகணும்னா அந்த பாவி நாகப்பனோட கடனை தீர்த்தாகணும். இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே ஒரு திருட்டு. 6 மாசம் ஜெயில இருந்து கூட உனக்கு புத்தி வரலையே. இந்த தடவையும் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறியா? நோ worry. மோகினி, இப்படி வாயே. இதுக்கப்புறமா நீ சொல்றபடியே நாம தலை நிமிர்ந்து வாழலாம். முதல்ல ஒரு பெரிய பங்களா வாங்கணும். அதுல நீ, நான், நம்ம குழந்தைங்க எல்லாருமா. ஆசையப்பாரு. இவ்வளவு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்து கூட ஆசை வரலன்னா அப்புறம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லை. சேகர், சேகர், நேரமாயிடுச்சு, பையனை கூட்டிட்டு புறப்படு. அக்கா, இவங்க கூட நான் போக மாட்டேக்கா. என்ன அனுப்பாதீங்க அக்கா. வாடா, வாடா. யோ, வேண்டாயா, இந்த பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு போகாத. என்ன நீ எப்ப பார்த்தாலும் இவனுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கிற? இவன் என்ன கூட பிறந்த தம்பியா? ஆமாய்யா, செத்து போன என் தம்பியை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கான். இவனையும் கெடுத்துறாதே. அந்த பாவம் நமக்கு பிறக்க போற பிள்ளைங்களை சும்மா விடாது. மோகினி, பாவம் செய்யறதுக்குன்னு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழணுமேங்கிறதுக்காகத்தான் நாம பாவம் செய்யறோம். இங்க பாரு, இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வயிறு தான் காயும். நான் சொல்றத கேளு, பையனை விடு. முடியாதியா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ சொல்றத கேட்கவும் மாட்டேன், இவனை உன் கூட அனுப்பவும் மாட்டேன். சேகர், பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காத. புறப்பட, நேரமாவது. என்ன ஆனாலும் சரி, இந்த பையன் அனுப்ப மாட்டேன். மோகினி, என் குணம் உனக்கு தெரியுமில்ல. வீணா பிடிவாதம் பிடிக்காது. விடாம. முடியாதியா? முடியாது. முடியாது. சேகர், உன் காலை பிடிக்கிறையா. அந்த அநாத பையனோட வாழ்க்கையை பாழாக்கிடாத. அவனை விட்டுடியா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அவனை விட்டுடியா. சேகர், கண்ணீரை பார்த்து கலங்கின காலமெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டி வரும். புறப்படு. சேகர், அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. முத்து, 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 முத்து. ஐயோ முத்து. சிங்க, ஒரு பீடி கூடப்பா. ஒண்ணுதான் இருக்கு, நீ எடுத்துக்கோ.
காணுமே. மாஸ்டர் அது வந்துட்டாங்க. அடடே, வாங்கயா வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கா எதையும் செய்ய காத்திருக்கேன். தர்மலிங்க அநாத விடுதியிலிருந்து சுமார் 10-12 வயசு உள்ள ஒரு பையன் ஓடி வந்துட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா ₹1,00,000 கொடுக்க தயாரா இருக்கிறாரு ஐயா. ஆமா, ₹1,00,000. அவன் பேரு ஆனந்தன். அடையாளம் அடையாளம் மாஸ்டர் இப்படி கொஞ்சம் வாங்க. என்னடா அந்த ₹1,00,000 உங்க கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சீங்க. என்னடா சொல்ற? நான் கூட்டிட்டு வந்தனே முத்து, அவன் தான் இவங்க சொல்ற ஆனந்தன். இது ஏன்டா என்கிட்ட முன்னால சொல்லாம மறைச்ச? மறைக்கணும்னு மறைக்கல மாஸ்டர், அனாதை உறுதிக்காரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்களேன்னு நான் தான் பேரை மாத்தி வச்சேன். சரி வா, எப்படியா சமாளிக்கலாம். மாஸ்டர் அட்வான்ஸ் கொஞ்சம் கூடவே கேளுங்க. எனக்கே நீ பாடம் சொல்லி தரியா? நானும் பையனும் யோசிச்சு பார்த்தோமுங்க. பிள்ளை பிடிக்கிற வேலை பிள்ளைய பெத்தெடுக்கிற வேலையை விட ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் இப்பயாவது தேடி கண்டுபிடிச்சிட்டேனுங்க. ஆனா அதுக்கு 10-15 நாள் ஆகுங்க. அவ்வளவு நாள் ஆகுமா? அதனால என்ன, கண்டுபிடிச்சிருவாங்க. நாம ஊருக்கு போக வேண்டிய வேலை எல்லாம் இருக்க, அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவோம். ஒரு வாரத்துல திரும்பிடுவோம். அதுக்குள்ள எப்படியாவது. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. புரியுது, நல்லாவே புரியுது. மிஸ்டர் மோகன், நாகப்பனுக்கு கையரிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ₹5,000 அட்வான்ஸ் கொடுத்துருங்களேன். அப்படியா? என்னங்க அந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போய் அங்க ஒரு கதவு இருக்கும், அதை திறந்து விடணும். ஜாக்கிரதை. மெதுவா மெதுவா டேய், மெதுவா. ஆமா, 1 2 3 4. தேவதா, தேவதா, ஏண்டா உன்னை திருடங்களை பிடிக்கத்தானே சொன்னேன். குடிச்சு போட்டு ஆடிக்கிட்டா இருக்க. இரு இரு, உன்னை காலாவே பேசிக்கிறேன்.
லைட்ட போடுப்பா. இந்த பொடிப்பையா திருட வந்தா? இப்பெல்லாம் பொறுப்பு இல்லாத பொடி பசங்க தாங்க ஊர் உலகத்துல குழப்பத்தை உண்டு பண்றாங்க. இந்த மாதிரி 4 பேரை பிடிச்சு மண்டையை உடைச்சா எல்லாம் சரியா போங்க. சும்மா இருப்பா. குழந்தை புள்ளிய அடிக்கிறேன்னு சொல்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? குழந்தையா இது? முகத்தை பார்த்தாலே தெரியல, திருட்டு கழுத. இல்லைங்க, எனக்கு என்னமோ இவனை பார்த்தா திருடு வந்தவன் மாதிரி தெரியலைங்க. நம்ம ராஜேந்திரன் சின்ன வயசுல இருக்கிற போட்டோ இந்த பையன் முகமும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஒருவேளை இவன் நம்ம ராஜேந்திரன் மகனா இருப்பான். உனக்கு என்ன பைத்தியமா? அவன் மகனா இருந்தா ராஜா மாதிரி வாச வழியால வருவான், இப்படி ஓட்ட பிரிச்சா இறங்குவான். இவன் யாரோ தருதல. சோமு, போய் போலீஸுக்கு போன் பண்ணு. கொஞ்சம் இருப்பா. என்னங்க உங்க மனசு என்ன கல்லா? பாவம் குழந்தை மயங்கி கிடக்குற. முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணுங்க. போங்க. அப்படியா? என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல விடு 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 நுழைஞ்சிட்டு அப்படியா அப்படின்ற 30 பைசால முடிய வேண்டிய விஷயத்தை மூல நிலத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய. திருப்பதியா பழனியா? வசூலுக்கு வந்திருந்தா உண்டியலோட வெளியே நிக்கணும். ஆமா, பெரியவரை தேடி வந்த நோக்கம் கற்றுக் கொடுக்க வந்தேன். தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு. நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது. முதல்ல நீ கத்துக்க, பொறுத்தியானுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கவா. நான் விளம்பரம் பார்த்தேன். வால் போஸ்ட் படிக்கிறாளா? இல்லையப்பா, பத்திரிகையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது. ஓடியாந்துட்டேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 50 ரூபாய். என்ன அது? சாதாரண சாம்பாரும் வத்த குழம்பு வைக்கிற சமயக்காரன் எனக்கு 80 ரூபாய் தர்றாங்க. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு உனக்கு 50 ரூபாய் தானா? தேவதா, ஐயா அங்க யாரோட தகராறு பண்ற? பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேட்டியை புடிச்சுக்கிட்டு வாத்தியார் ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். இங்க என் பெயர் சேந்தமங்கலம் சேதுப்பிள்ளை. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். பாடம் சொல்லிக்கிற வயசுல இங்க பையன் யாரும் இல்லீங்களே? இல்லைங்க, நம்ம ஆனந்தனுக்காக நான் தான் விளம்பரம் கொடுத்தேன். திருட்டு பயலுக்கு டியூஷன் வேறயா? அப்போ எனக்கு சொல்லி தர சொல்லுங்க. போடா உள்ள. நீங்க உட்காருங்க ஐயா. தாயே, நீங்கள் நெடுவழி வாழ்க. லட்சுமி, தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆனந்த திருடன் இல்லைங்க. திருடனேதான். இல்லைன்னா இதுவரைக்கும் எங்க இருந்தா, அவன் கூட வந்த கூட்டம் யாரு, இதையெல்லாம் சொல்லாம இருப்பானா? ஐயா மன்னிக்க வேண்டும். எதற்காக தர்மபத்னியுடன் தகராறு? பையன் திருடனா அல்லவா என்பதை சோதித்து பார்த்து விடலாமே. எப்படி? அவன் கரந்தனில் பணந்தனை கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வர அனுப்புங்கள். திரும்பி வந்தால் உத்தமன், வராவிட்டால் திருடன். ஆமா, பண்டிதர் சொல்றபடியே செய்து பாத்திர வேண்டியதுதான். செய்யுங்களே. யாரு வேண்டான்னு? திரும்பி வரானா இல்லையான்னு பாருங்க. அவன் வரமாட்டான். அவன் வருவான். நிச்சயமா சொல்றேன், அவன் வரவே மாட்டான். கண்டிப்பா நான் சொல்றேன், அவன் வருவான். லட்சுமி, மறுமுறையும் ஏனெந்த விவாதம்? செயல்முறையில் பார்த்து விடலாமே. அதுவும் சரிதான் ஐயா. இப்பவே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். கூப்பிட அவனை. கூப்பிடுறேன். தற்போதா? வேண்டாம் வேண்டாம். எதற்காக இப்போது? ஏன்? அதாவது அதாவது ஐயா அவர்கள் மறந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? ஆமையா, நான் கூட மறந்துட்டேன். அப்ப நாளை காலையில 10 மணிக்கு சரஸ்வதி புத்தக சாலைக்கு பையன் அனுப்புறேன். எங்கே? சரஸ்வதி புத்தக சாலைக்கு. நன்று நன்று. இப்பொழுது எனக்கு நீங்கள் விடை தந்தருள வேண்டும். பையன் திரும்பி வந்ததும் யானும் வருவேன். போயிட்டு வாங்க. வணக்கம். வாழ்க வாழ்க. இத பார்க்கணே, அங்கே இங்கே பார்க்காம நேர சரஸ்வதி புஸ்தக சாலைக்கு போய் புஸ்தகத்தை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடு. ஆகட்டும் பாட்டி, 10 நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன். பணம் எங்க வச்சிருக்க? இதோ பத்திரமா வச்சிருக்கேன். என் கண்ணு. ஆனந்தா, நீ திரும்பி வர வரைக்கும் நான் வாசலையே காத்துக்கிட்டு இருப்பேப்பா. சரி பாட்டி, நான் வரேன். பாத்தியா அவன் பேரனை? விட்டா போதும்னு ஓடிட்டான். நீங்க எப்போதான் நம்பிக்கையோட பேசுனீங்க? போன காரியத்தை முடிச்சுக்கிட்டு கட்டாயம் திரும்பி வந்துடுவான். சின்ன மாஸ்டர் வருவான்னு சொன்னீங்க, இன்னும் காணுமே. வந்துருவான் வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். ஆண்டவனே, அவருக்கு ஜுரங்கிரம் ஏதாவது வந்திருக்கணும். அவ வராமையே போகணும். என்ன முணுமுணுக்கிற? ஒண்ணுமில்லையே. இது வந்துட்டா. மோகினி, பையன் வர்றான். போ, ஜாக்கிரதை. என்ன ஏமான்றத
ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒரு டாக்ஸியை கூப்பிடுப்பா. டாக்ஸி டாக்ஸி அம்மா வாங்கக்கா. நீ உட்காருப்பா. டிரைவர், அடையாறுல உள்ள ஜமீன்தார் சிவானந்த பூபதி வீட்டுக்கு போ. அக்கா டாக்டர் கிட்ட போகல? இல்லப்பா, எனக்கு அடியே படல. உன்னை பிடிச்சுக்கிட்டு போறதுக்கு அந்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம். முத்து, இனிமே அந்த வீட்டை விட்டு எப்பவும் தனியா வெளியே வராத என்ன? சரிக்கா. ஏன்பா, நீ அந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்க? ஆமாக்கா, அந்த பாட்டி என்ன உங்க பிள்ளை மாதிரி பிரியமா வச்சிருக்காங்க. ஏன் முத்து, இந்த ஏழை அக்காவை மறந்துட மாட்டியே? இல்லக்கா, நான் மறக்கவே மாட்டேன். என் கண்ணு. டிரைவர், டிரைவர், உன்னை யார் வண்டி எங்க கொண்டு வர சொன்னது? ஏன் பையனை கையை பிடிச்சு இழுக்கிற? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஊரை நான் ஏமாத்திக்கிட்டு இருந்தா நீ என்ன ஏமாத்துறியா? நீயா? ஆமா, நான் தான். முத்து, அக்கா, அவனை விடு, விடு அவனை. முத்து, அக்கா, யோ விட்டுடியா? முத்து, முத்து, விட்டுடியா? அவனை விட்டுடியா? அக்கா, ஏது விட்டுடியா? அக்கா, முத்து. இந்தாங்க, நீங்க கேட்டபடி பையனை கொண்டாந்து சேர்த்துட்டேன். எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கலாம் நினைச்சியா? ஒதுங்கடா, அடிக்கிறோம், ஒதுங்க. அக்கா, நிறுத்துங்க. அக்கா, விடுங்க அவனை. யாராவது அவனை தொட்டீங்க, இங்க கொலையே விழும். ஓகே, கொண்டாங்க. வா இப்படி. மகா, விடுயா. என்ன விட்டுடியா? விட்டுடியா? சோறு தண்ணி கொடுக்காதீங்க. அக்கா, முத்து, 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 என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. அயோக்கிய பயல காட்டி கொடுக்க போடா. மூடா வாய. அது பொம்பளை ஆச்சியா, அதை நம்பி பிரயோஜனம் இல்ல. அண்ணே, அண்ணே, சாக்லேட் போட்டு போறேன். அண்ணே, இங்க வை, இங்க வை. இந்தா. என்ன இதெல்லாம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க கவனிக்கல. அதனால தான் இப்படி ஒரு வேலை பண்ணேன். அம்மா நீ போலாம். அண்ணே, உங்க ஆசீர்வாதத்தினால நான் முழுக போறேன். முழுக போறியா? சம்சார சாகரத்துல. அந்த பைத்தியக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா அண்ணே. அப்ப அவ கழுத்துல தாலி தொங்க போகுது. இப்ப அவ கழுத்துல தாலி தொங்குது, அப்புறம் நானே தொங்க போறேன் அவகிட்ட. ஐயோ, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறதை விட ஒண்ணு அந்த காலத்து கண்ணை கழுத்துல தொங்கணும், இல்ல இந்த காலத்து கடைங்கள்ல தொங்கணும். ஆமாங்க. ஐயோ, எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா. கல்யாணத்துக்கு அப்பனை கூட்டியான்றா. ஐயோ, அவர் வரமாட்டாரமான்னா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்றா. அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்கன்னு. சரி, எவனையாவது எடுத்துட்டு வான்றா. இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும். அண்ணனாவா? இந்த உயரத்துக்கு தம்பினா நம்ப மாட்டான். சரி, ஜமாச்சிடுவான். இன்னொரு உதவி, கூட அண்ணி வரணும்னு சொல்லுவேன். அன்னைக்கு நான் எங்க போவேன்? முதல்ல என்னது நடக்கட்டா. இந்த பொண்ணுடைய அண்ணகாரன் ஒருத்தன் முரட்டு பயிலா இருக்கிறானா. கல்யாணத்தன்னைக்கு வந்து கலாட்டா பண்ணான்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குது. வரட்டும், வாழை ஒட்ட வெட்டுறேன், கவலைப்படாத. வாங்கண்ணா. ஹலோ தேவதாஸ். இந்த ஆமா, வந்தது வந்தீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏன் அந்த தடி பையன் தங்கச்சி தேடிட்டு இங்கே வந்துட்டானா? சே, தரதல போய் அவனுக்கு தங்கச்சி மேல அக்கறை இருந்தா அப்பவே வந்திருக்க மாட்டானா? இந்த பொண்ணு அந்த மடையனுக்கு பயந்துட்டு உள்ள உட்கார்ந்து இருக்குது. சரி சரி, பொண்ணை கூப்பிடு. கூப்பிடுறேன். எங்க அண்ணன் வந்தாச்சு, வா. இன்னும் உங்க அண்ணனை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உங்களை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்ததில்ல. என் பத்தினி தங்கமே, நீ குறிஞ்சுக்கிட்டே வா. நான் உங்க பின்னாடி தான் வருவேன். ஓஹோ, இப்ப பின்னாடி வருவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் பின்னாடி வரணும். ஏய், எங்க பின்னாடி பின்னாடி நின்னுட்டு என்ன வெக்கம்? எங்க அண்ணன் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க, வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமாடா. மடியில வடிக்கல, மனையில உட்காருங்க. அடி வாங்கி வந்து விழுந்திருக்கேன். மாப்பிளையே அடிக்கிறேன், நான் போயிடுறேன். அப்புறமா அடிங்க. யோ சாமி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உண்டு. இவனா மாப்பிளை, போடாங்க. அது வேற ஒண்ணு இல்ல,
எங்க அண்ணனுக்கு எப்போதுமே அடிச்சுதான் விளையாட்டு. விளையாடுறது விளையாடுறீங்க, கொஞ்சம் மெதுவா அடிச்சு விளையாடப்படாதா? ஐயோ எங்கிட்டயும் ஐடியா கட்டு என் தங்கச்சியை லவ் பண்ணி என்னையே ஏமாத்த பாக்குறியா? உங்க தங்கச்சியா? ஏண்டா பொறுக்கி, பொறுத்தியான் தங்கச்சிக்கு திருட்டு தாலி கட்டுறதுக்கு ஐடியா கொடுக்குற நீ, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறத மறந்துச்சியாடா? டேய் பேசுனே குறவழியை பிடிச்சு வைத்துருவேன். விட்டுடுங்க, முகூர்த்தம் போயிட்டே இருக்கு. இந்தாங்க தாலி கட்டிருக்கோம். அம்மா அம்மா, உங்க அண்ணன் இந்த குத்து குத்துறானே, அவனுக்கு யாரு வாத்தியாரு? ஐயோ அம்மா, அப்பா ஐயோ, கைய கால ஓங்கன தங்கச்சி வெதுவாயிடுவான். ஐயரே, மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. இடத்துக்குள்ளே நிக்கிற, கை பிடிச்சு தூக்குறிய. கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ தரத சதம். தீர்க்க சுமங்கலி பவா தீர்காயுஸ்துரஸ்து. தயா, தலைமையில இருக்கிறது இறக்கி வை. ஆமா, பெரிய கஞ்சி கலையம் கொண்டாந்த மாதிரி தான் பச்சை தண்ணியை கொண்டாந்து இறக்கி வையா. நான் வேலை செய்யறது தெரியல உனக்கு? ஐயோ அட பாவி, உருப்படியா இருந்தது 2, அதுலயும் உன்னை உடைச்சிட்டியா? உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு போதியா? இத நான் சொல்லணும்படி. ஆமா, நீ சொல்றதை கேட்டுதான் இந்த நிலைமை ஆயிடுச்சு. பாவம், அந்த சின்னஞ்சிறுசுகளை விறகு வெட்ட வச்ச, இப்ப உனக்கே இந்த கதி வந்துடுச்சு. அனாதை பிள்ளைங்க வயித்துல அடிச்சா இப்படி அவதிப்பட்டு தாய் ஆகணும். அட திருடத்தான் திருடுறேன், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம். ரூபாயில 90 பைசா முழுங்கின. தர்மலிங்கையா முழிச்சுக்கிட்டாரு, கணக்க பார்த்தாரு, கல்தா கொடுத்தாரு. நீ மட்டும் என்னவா தலப்பாட அடிச்சுக்கிட்டனே, பணத்தை சேர்த்து வை, பணத்தை சேர்த்து வைன்னு கேட்டியா? காம் தூம்னு செலவு பண்ண, கடைசியில சத்தியவான் சாவித்திரி ஆகி மலை ஏறியாச்சு. யாரு செய்த புண்ணியமோ நப்பன் தர்மலிங்கம் ஜெயிலுக்கு அனுப்பாம இத்தோட விட்டாரே, அதுக்காக சந்தோஷப்படு. அங்க அனுப்பிச்சிருந்தா வேலை வேலைக்கு சோறாவது கிடைச்சிருக்கும். இந்த ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டமா இருக்கு. சுந்தரி சுந்தரி, கவலைப்படாத, நாளைக்கே நான் சிவானந்த பூபதி கிட்ட போறேன். போய் என்னத்தை செய்யறது? அந்த லெட்டர் தான் வித்துட்டியே. லெட்டர் போனா என்ன? இத பாரு, இத பாத்தியா? அடே, அத செயினோட இந்த லாக்கெட்டே விக்கலையா? இப்பனா நான் புத்திசாலியாச்சே, இத வச்சுக்கிட்டே எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன் பாரு. ஏப்பா, என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என் மகனும் மருமகனும் இறந்துட்டாங்கிறத உனக்கு சாதகமாக்கிட்டு எவனோ ஒரு அனாதை பையனை இவன் தான் உங்க பேரன்னு சொல்றேன். இதை என்ன நம்ப சொல்றியா? சத்தியமா சொல்றேனுங்க, ஆனந்தம் உங்க பேரனே தான். அதுக்கு என்னப்பா ஆதாரம்? ஏன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை எடுத்து கொடுங்க. இத பாத்தீங்களா? இத பாத்துட்டா உங்களுக்கு உண்மை புரிஞ்சு போயிடும். பாத்தீங்களா பாத்தீங்களா, நம்ம ராஜேந்திரன் லாக்கெட்டே தான். அப்படின்னா ஆனந்தம் என் பேரன் தான். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்க. எங்க நிலைமை சிரமப்படுறான், பார்த்து கொடுங்க. சரியான மோசக்காரன். இப்படித்தான் முன்ன ஒரு தடவை என்கிட்ட வந்து, உங்க அண்ணன் பையன் என்கிட்ட இருக்கா, உங்க அண்ணி எழுதின லெட்டர் என்கிட்ட இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய்க்கு பேரம் பேசுறான். அது பொய்யா? அந்த லெட்டர் கூட உங்ககிட்ட தான் சார் இருக்கு. லெட்டர் சரி, பையன் பெரியப்பா பையனை ஒப்படைக்கிறேன்னு என்ன கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டான். இந்த சார், அவன் தப்பி ஒண்ணதை நீங்க தான் நேராவே பாத்தீங்களே. எவனோ ஒரு பையனை ஓட விட்டுட்டு அவன் தான் ஆனந்தன் சொன்னா நான் நம்பிடுவேனா? மரியாதை அங்க இருந்து போயிடு, இல்ல போலீஸ கூப்பிட்டு ஃப்ராட் வேலையெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். போலீஸா? ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, அந்த தொல்லையெல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்களே போடுறோம். எண்ணி பாரு எவ்வளவு. என்னங்க பெரியப்பா, யாராவது வந்து ஏதாவது சொன்னா அதை நம்பிடுறதா? இப்ப அனாவசியமா பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்கல்ல. அது சரி, ஏப்பா இந்த லெட்டரை பத்தி முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லல? அது அது வந்து வேணும் தான் நான் உங்ககிட்ட சொல்லல. திடீர்னு ஒரு நாளைக்கு ஆனந்தனை கூட்டு வந்து உங்க மடியில உட்கார வச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இப்ப ஒண்ணும் கெட்டு போயிடல. பெரியமா, ஆனந்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்ராஸ் பூரா ஆள் வச்சிருக்கேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லப்பா. இல்லன்னு வீடு தேடி வந்த பிள்ளை மறுபடியும் பிரிஞ்சிருப்போம். கவலைப்படாதீங்க பெரியமா, ஆனந்தம் உங்களுக்கு பேர என்ன, எனக்கு அண்ணன் மகன் இல்லையா? அவனை கண்டுபிடிக்கணுங்கிற அக்கறை எனக்கு இல்லையா? என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன், பாருங்களேன். என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க.
சேகர், நீ சொன்னதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிறேன். பையனை கூட்டிட்டு வந்துட்டோம். மோகன் அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டானா நமக்கு நஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1 லட்சம் ரூபாய். நல்லா சொல்லுவானே வேண்டாம்னு. சிவானந்த பூபதியோட சொத்துக்கு இவன் தான் வாரிசுன்னு மோகனுக்கு நல்லா தெரியும். இந்த பையன் அங்க போயிட்டான்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே அவனுக்கு லாட்டரி. அப்படி இருக்கும்போது சும்மா விட்டுடுவானா? அப்படியா விஷயம்? அப்போ அந்த பையனை கூட்டிட்டு போய் மோகினி, என்ன இது புதுசு? ஏயா நீதான் வருஷம் பூராவும் குடிக்கிற, சந்தோஷமா இருக்க. இந்த ஒரு நாளாவது நானும் அதுல பங்கெடுத்துக்கிறேனே. குடி குடி, நல்லா குடி. அப்புறம் சொல்லு இதோட சுகத்தை. என்னது இன்னைக்கு நீ ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிற? வேற ஒண்ணும் இல்லையா, நீ குடிக்க குடிக்க உனக்கு என் மேல ஆசை அதிகமாகுது. அந்த ஆசையில நீ என்ன பார்க்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி.